பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால், என் பின்னால் சத்ருவானவன் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, ஆராதனை செய்ய விடாதபடிக்கு, வேதம் வாசிக்க விடாதபடிக்கு பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ரு இனி உன்னை மேற்கொள்ள முடியாது என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நாகூம் 1:15 இவ்வாறாக சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. வேதம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இன்றைக்கு குடும்பங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய துஷ்டனாகிய சத்ரு குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறான். குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களுக்குள் போராட்டத்தை கொண்டு வந்து போடுகிறான். அநேக ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து கொடுக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை எப்பொழுது எனக்கு மாறும்? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கலையே, சந்தோஷம் என் குடும்பத்தில் உண்டாகவில்லையே, என் பிள்ளையினுடைய காரியத்தில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிறது, என் திருமண காரியம் தடைபட்டு நிற்கிறது, வேலை விஷயத்தில் ஒரு தடை இருந்து கொண்டிருக்கிறது, வெளிநாட்டு பிரயாணத்தில் தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தடை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எழும்ப விடாதபடிக்கு, உன்னை செயல்பட விடாதபடிக்கு, உன் குடும்பத்தை அழிக்கணும், உன் குடும்பத்தை வேட்டையாடணும், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தடைப்படுத்த வேண்டுமென்று நினைத்து பொல்லாங்கன் உன் குடும்பத்துக்குள் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் அல்லவோ? அந்த வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனை நான் அழிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், சமாதானத்தை கோருகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, பண்டிகைகளை ஆசிரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சமாதானத்தை கெடுப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக குடும்பங்களுக்குள் அலைந்து திரியக்கூடிய சத்ருவானவன் இனி உன் பக்கமாய் வரமாட்டான். வருடக்கணக்காய், மாதக்கணக்காய், நாள் கணக்காய் குடும்பத்துக்குள்ளாடியே சுழன்று கொண்டிருந்த சத்ரு இனி உன் பக்கம் வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருடைய வெளிச்சம் உன் கூடாரத்துக்குள் கடந்து வருமேயானால் இருளின் அதிகாரங்கள் அந்த கூடாரத்துக்குள் நிலை நிற்பதில்லை, இருளின் போராட்டங்கள் அந்த கூடாரத்துக்குள் நிலை நிற்பதில்லை. சத்ருவானவன் அழிக்கப்பட்டு விடுவான். தெய்வத்துக்கு முன்பாக சத்ருக்கள் ஜெயம் எடுக்க முடியாது. உன்னை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்தகாரங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக சுட்டெரிக்கப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை சூழ்ந்து பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது,
வேலை விஷயத்தில் வந்து கொண்டிருக்கிறது. நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நபரையே குறிவைத்து இந்த வேலையில் குற்றத்தை சொல்லி, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ இதை செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாதா, இப்படியெல்லாம் குற்றப்படுத்தி கொண்டே, உன்னை குறை கூறிக்கொண்டே, நீ செய்யக்கூடிய வேலையையும் செய்ய விடாமல் அவர்கள் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ. நீ என் கரத்துக்குள்ளாடி தான் இருக்கிற, நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லி சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய சில சத்ருக்கள், சில துஷ்ட மனிதர்கள் இனி உன் பக்கம் கடந்து வரமாட்டார்கள். அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்படுவார்கள். ஏது விஷயத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதும் மனிதர்கள் கரம் நீட்டுகிறார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் திட்டமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். மகனே, நீ பயப்படாத, என் சமூகத்தில் நீ அமர்ந்து கொடு. நான் உன்னை பராமரிப்பேன், உன்னை பக்குவப்படுத்துவேன், உன்னை சீர்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை விட நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கர்த்தரையே நோக்கி பார். அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன்னோடு கூட இருக்கும்போது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ போகும்போது வரும்போது உன் காரியங்களை செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை அற்புத சாட்சியாய் உன்னை நிறுத்துவார். அநேக ஜனங்கள் பார்க்கிற விதத்தில் இவனுக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை அறிந்து உன் பக்கத்தில் அநேகர்கள் வருவார்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களை பார்த்தும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி உன் பக்கத்தில் துஷ்டன் வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரே, என்னுடைய காரியத்துக்குத்தான் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காரணத்தினால்தான் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவீங்க. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுகிறேன். இனி என் வாழ்க்கையில் துஷ்டன் வருவது இல்லை, என் குடும்பத்தில் இனி துஷ்டன் உலாவுவதில்லை. இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில் துஷ்டன் இனி வருவது இல்லை என்பதை எத்தனை பேர் முழு விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் நான் உதித்து விட்டேன், உன் குடும்பத்தில் இனி சத்துருக்கள் எழும்புவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்த தெய்வமே, என் குடும்பத்தில் உலாவக்கூடிய துஷ்ட வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய துஷ்ட வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை கொண்டு போடுகிற துஷ்ட வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பீரே, ஆனால் இப்பேற்பட்ட வல்லமைகள் எங்களை பின்தொடராதே. நீர் எங்களை கரம் பிடிப்பீரே, ஆனால் துஷ்டன் இனி எங்களை தொடமாட்டானே. ஆவியானவருடைய மகத்துவம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அந்த குடும்பங்களை கர்த்தர் கூட இருந்து அந்த துஷ்ட வல்லமைகளை வெளியேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக,
தைரியப்படுத்துவீராக. அந்த குடும்பங்களோடு கர்த்தர் உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி துஷ்டன் எங்கள் வழியாய் கடந்து வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்பாதபடிக்கு அவனை முழுவதும் கர்த்தர் சங்கரித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.